ஹாய், ஐம் ஓம் குமார். ப்ளீஸ் கால் மீ ஓம். இது நம்ம பார்க்க போகிறது தியானக்ரியா, பிரீத் எக்ஸசைஸ். சுவாசமானது நமது பிறப்பு மற்றும் இறப்புக்கும் அப்பாலில் உள்ள ஒன்று. அது இயற்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள பாலம். அது பர்த் அண்ட் டெத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அது வந்து நேச்சருக்கும் இறைவனுக்கும் பிரிட்ஜ். சுவாசம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, அது நமக்கு அப்பாற்பட்டு நம்மளை பார்த்துக்குது. அது நம்ம கிட்ட நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் தான் பண்ண முடியும். பிரீத்தை வந்து இழுக்கலாம், விடலாம், அடக்கலாம். ஆனா அது வந்து நமக்கு அப்பாற்பட்ட சக்தி. நம்மளை எப்பவும் பார்த்துக்கிற ஒண்ணு. நம்ம பர்த் டெத்துலயும் தாண்டின ஒரு இதனாலதான் அது இடைப்பட்டதால பார்த்துக்க முடியும். நம்ம பர்த்துக்கு முன்னாடியும் டெத்துக்கு அப்புறமும் உள்ள ஒரு எனர்ஜியா இருந்ததுனால இது முழுமையா நம்மளுக்குள்ள செயல்பட முடியுது. இது எளிமையா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி கண்டிப்பா புரிஞ்சிடும். அப்புறம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் எப்படி உள்ள பாலம்னா எப்படின்னா, ஆமா, அது உண்மைதான். இப்போ இயற்கை முழுக்குமே இறைவனோட அம்சம் தான். மனிதன் அப்படிதான், விலங்குகள் பறவைகள். அந்த நிலைப்பாடு ஸ்தானம் அது டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து அதுவும் நம்ம இந்து கல்ச்சர்ல பேசிக்ல இருந்து இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசிக் அப்ரோச் இந்து கல்ச்சர்ல இப்படிதான். அப்ரோச்னா அதுல ஆதாரபூர்வமா, விஞ்ஞானபூர்வமா நம்பும்படியா இருக்கிற ஒரு விஷயங்கள் எதுவோ அதை வச்சு சொல்றேன். உண்மை அல்லது இறைவனை அறியாத மனம் அறியாமையில் உழல்கிறது. தனக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இல்லை என்று சமரசம் செய்யும் மனம் குற்றங்களை செய்கிறது. அதாவது இறைவன் இல்லைன்னு நினைக்கிற மனசு வந்து இக்னோரன்ஸா இருக்கு, அறியாமையில இருக்கு. எது சரி, எது தப்புன்னு தெரியும், எது நோயை கொடுக்கும், எது நோயை கொடுக்காது, எது சமூகத்துக்கு நல்லது, எது சமூகம் நல்லது இல்ல, இது நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை, இது நமக்கு தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் இல்லாம போகுது. அதெல்லாம் அறியாமையினால வர்றது. அந்த கடவுள் அப்படி கடவுள் இல்ல உண்மை. உண்மைன்றது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி வரைக்கும் நம்ம வச்சு பேர் இருக்கலாம். ஆனா இறைவன்றதான் உண்மை. அவர் இறைவன், அவர் இருக்காருன்றது மட்டும்தான் உண்மை. நம்ம அதை அறியும் முன்பாக நம்ம பேர் வச்சுக்க உண்மைன்னு சொல்லிக்கிறோம் சும்மா. ஆனா இறைவன் இருக்காரு. அதாவது இப்படி நாளெல்லாம் எவ்வளவோ வேலை செய்யறோம். ஆனா நமக்காக நம் உடனே இருந்து பணிவிடை செய்யும் இந்த இயற்கையின் அற்புதத்தை பார்த்தீர்களா? சுவாசம் ஓடுகிறது, இதயம் துடிக்கிறது, எல்லா உறுப்புகளும் தமது வேலைகளை செய்கின்றன. சரி, இப்பொழுது சுவாசத்தை எடுத்து நுட்பமாய் பார்த்தோமானால் உள்மூச்சுக்கு சற்று உந்து சக்தி குறைவு. எனவே நாம் அதிக கவனம் சற்றே தர வேண்டும். வெளிமூச்சு இலகுவாக அமையும். அதாவது உள்மூச்சு இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து எனர்ஜி, நம்மளுடைய எனர்ஜி வந்து சட்டிலா நீங்க சட்டில். நீங்க சுவாசிக்கும் போது உங்க உள்மூச்சு கொஞ்சம் நீங்க இழுக்க வேண்டியதா இருக்கும். வெளிமூச்சு கொஞ்சம் விடணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ரிலீஸ் பண்ணிட்டாலே அது வெளியில் வந்துடும். அதான் எழுதியிருக்கேன். அது எதுக்கு சொல்றேன்னா, நாம் இந்த படைப்பில் தனியாக என்றுமே இல்லை. இறை பரம்பொருளோடு இரண்டர கலந்துள்ளோம் என்பதை உணர வேண்டும். அதான், நாம் இந்த படைப்பில் தனியாக என்றுமே இல்லை, இறை பரம்பொருளோடு இரண்டர கலந்துள்ளோம். என்னன்னா, இப்போ மூச்சு எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது தெரியல. ஆனா நம்மளால வந்து அதை வந்து கவனிக்க முடியுது. ஆனா இது ஒரு விளையாட்டாகவும் விளையாட முடியும். உள்மூச்சு நான், வெளிமூச்சு இறைவன். உள்மூச்சு நான், வெளிமூச்சு இது நம்ம நினைச்சுக்கிறது இல்லை, உண்மையும் இதுதான். உள்மூச்சு வெளிமூச்சுன்றது வந்து நம்ம விளையாட்டுத்தனமா நம்ம பண்றது, பயிற்சி முறையோட வகுப்பு திட்டம். ஆனா உண்மை அதுதான். சுவாச பயிற்சியாக
ஒரு சூத்திரத்தை நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம். உள்மூச்சை நான் என்றும் வெளிமூச்சை இறைவன் என்றும் பயிற்சி செய்து வர வேண்டும். இறைச்சல்கள் எல்லாம் கழிந்து இறைவனின் குரல் கேட்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் எங்கோ தனியாக இருக்கிறோம் என்ற பயம் போகும். வாழ்க்கையில் நம்பிக்கை தீர்க்கமாக இருக்கும். பிரமை நீங்கி பிறழ் நம்பிக்கைகள் அகன்று வானலம் மேம்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாம் எங்கோ தனியாக இருக்கிறோம் என்ற பயம் போகும். அலோனா இருக்க மாதிரி, நிர்கதியா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதா போகும். வாழ்க்கையில் நம்பிக்கை தீர்க்கமாக இருக்கும். கான்பிடன்ஸும் பிலீஃப் சிஸ்டமும் நல்லா இருக்கும். பிரமை நீங்கி பிறழ்வு நம்பிக்கைகள் அகன்று வானலம் மேம்படும். மாநிலத்துக்கு தேவையானது வந்து பிறழ்வு நம்பிக்கை இல்லாம இருக்கும். ரொம்ப பிறழ்வு நம்பிக்கைன்னா என்ன சொல்றது, மூட நம்பிக்கைகள், முரணான நம்பிக்கைகள், மனசு நம்ம மனசுக்கும் வாழ்றதுக்கும் வாழ்க்கைக்கும் எதிரான நம்பிக்கைகள் இருக்கிறது விட்டு வெளியே வந்துருவோம். சரி, இப்ப பயிற்சியில போயிடலாம். பயிற்சி ஒண்ணு வந்து அகம் பிரம்மாஸ்மின்ற பயிற்சி. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். இதே சீசா கேம். சருகு மரம், ஒருத்தர் ஏறுவாங்க, ஒருத்தர் இறங்குவாங்க, ஒருத்தர் ஏறுவாங்க, ஒருத்தர் இறங்குவாங்க. அது மாதிரி இதுதான். மூச்சு எடுக்கும் போது நான் சொல்லி எடுக்கணும், மூச்சு எடுக்கும்போது பிரம்மம் சொல்லி எடுக்கணும். அதான் அகம். உள்ள இருக்கும்போது அகம், வெளில எடுக்கும்போது பிரம்மாஸ்மி. சமஸ்கிருதம் வேணாம்னா ஈஸியா தமிழ்ல சொல்லிக்கலாம். நான் கடவுள், நான் பிரம்மம். மூச்சு எழுதுநல்லா நான் பிரம்மம். இது முக்கியமான வேலை செய்யப்படுறது. எல்லாருக்குமே வந்து ஆன்மீக ரீதியாகவும் வேலை செய்யும், இது மனநலம் சம்பந்தப்பட்டதும் வேலை செய்யும். ரெண்டுமே ஒன்று ரொம்ப நெருக்கமான தொடர்பு. ரெண்டுமே சென்சிட்டிவான விஷயம். ஆன்மீகம் சென்சிட்டிவான விஷயம், மனநல பிரச்சனை உள்ளவங்க பண்றது சென்சிட்டிவ் விஷயம். அதனால இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது தான். இதனால தாராளமா பண்ணலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நான் சிம்பிளா கொடுத்தது. இதுல நிறைய பந்தம், அதுக்கப்புறம் வந்து கும்பகம், அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் கொடுக்கல. நான் வந்து எழுதிக்கிறது வந்து பொதுவா நல்லாவும் கச்சிதமாகவும், நல்லாவும்ன்றத கச்சிதமா பொருந்தக்கூடிய பயிற்சி எடுத்திருக்கேன். என் அனுபவம், இன்னும் பல பேருடைய அனுபவத்தை நான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணேன். இறை அனுகிரகம், அதாவது நானே இது பண்ணேன். மூச்சு எடுக்கும்போது முதல்ல அகம் பிரம்மாஸ்மின்ற பயிற்சி இல்லை, நான் பிரம்மன்ற பயிற்சி. அதுல மூச்சு எடுக்கும்போது அப்படியே சீரா மூச்சு இழுக்கணும், ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும். விடும்போது இயல்பான மூச்சு விட்டுடணும். மூச்சு விடும்போது கட்டுப்படுத்த தேவையில்லை, இயல்பா விட்டுருணும். ஃபுல்லா எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடுறது. ஆக்சிஜனுடைய சப்ளையும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தையும் மேம்படுத்தும். உங்களுடைய நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக்ல இருந்து பேராசிம்பத்தட்டிக் கொண்டு போயிடும். பழக பழக ரொம்ப சிம்பிளா நீங்க அந்த கையாளுவாங்க பேராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக். விடும்போது டபக்குன்னு விட்டு வேண்டாம். விடும்போது விட்டு அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது அப்படியே சுருங்குறது உங்களுக்கு தெரியும். அதான் ஒண்ணு, நீங்க எடுக்கும்போது உந்துதல், அந்த உந்துதலை ஞாபகம் வச்சுக்கணும். எடுக்கும்போது இப்படி உங்க உடம்பு வராது. அதான் நீங்க இதை செய்றீங்க. விடும்போது எதுவுமே பண்ணாலும் அது இயல்பு நிலைக்கு, அதான் அந்த இறைவன் சொல்றேன். மாத்தியும் பண்ணலாம், இறைவன் நான். ஆனா இந்த இடத்துல மூச்சு வந்து இயல்பாவே எடுக்கும்போது நம்ம எடுக்க வேண்டிய கொஞ்சம் தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உந்து சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனாலதான் வந்து எடுக்கும்போது நானும், விடும்போது பிரம்மம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது பயிற்சி சறுக்கு மரம். இதெல்லாம் நான் பிளாகர்ல எழுதியிருக்கேன். அப்படியே ஒரு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கு, வந்துடும். அது படிச்சுப்பாரு, அப்பதான் தெளிவா புரியும். சறுக்கு மரம், சீசா கேம். இது வந்து நாடி சுத்தி நாட சொல்லலாம் அப்படின்னு சொல்ற இந்த பயிற்சி. சீசா கேம், இது பேரே சீசா கேம். அதுவும் முன் பயிற்சியும் சொன்னேன். சீசானா இதான் சீசா. சீசா சறுக்கு மரத்துல உட்காந்து இருப்பாங்க. இந்த பக்கம் சாய்வாங்க. அந்த கேம் தான் இது. கேம் அது பேரே அதான் வச்சிருக்கேன். அது அதை சொன்ன வாயளவுல நாடி சுத்தி. உள்மூச்சு எடுக்கும் போது கை வருங்க. முதல் 2 வரையும்
மடிச்சுக்கணும். இந்த கட்டை விரல மூக்குக்கு எலும்புக்கு கீழே வச்சு மூடணும். அந்த எலும்புல படக்கூடாது கை. அதே மாதிரி இந்த பக்கம் மூச்சு இழுத்துட்டு மூடணும். இந்த சுண்ட விரலும் மோது விரலும் இந்த மூக்கு எலும்புக்கு கீழே இப்படி வந்து படணும். இது பட்டு எலும்புல படக்கூடாது. ஆனா அந்த சதை பகுதியில பட்டு இந்த பக்கம் ரைட் நாஸ்ட்ரில் வழியா வெளியே விடணும். வலது நாசி வழியா வெளியே விடணும். ஃபுல்லா வெளியே விட்ட உடனே வலது நாசி வழியா மூச்சு விடணும். இது எப்படி பண்ணணும்னா, நான் கொஞ்ச நேரம் இப்படி ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது பிரம்மம். இந்த கையில சின்முதிரை வச்சுக்கலாம். நான் சொல்லிட்டு மூச்சு எழுங்க. மூச்சு விடும்போது பிரம்மம். இந்த முதல்ல இதுல எப்படி மூச்சு இழுக்கும்போது சீசா கேம் சொன்னா சீஸ், நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம். இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. 12 சுற்று பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 5 நிமிஷம், அது வந்து 10 நிமிஷம் கூட போகலாம் இந்த பயிற்சி. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி. ஆரம்பத்தை யாரும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கேரா இருக்கும். கிளாண்டுலர் சிஸ்டம், அதாவது இது வந்து பிரெயின், அப்புறம் கிளாண்டுலர் சிஸ்டம், உடல் இருக்க எல்லா சுரப்பையும் கண்ட்ரோல் பண்ணுவோம், செம்மையாகும் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியிலே தான் இந்த இடத்துல கவனத்தை செலுத்துங்க. கண்ணை மயக்கம் வர மாதிரி இருந்தாலும், டிசினஸ் ரொம்ப கேரா இருந்தாலும் விட்டுருங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு வேண்டாம். பொறுமையா பண்ண. இல்லை ஒரு 3 தடவை பண்ணிட்டு கண்ணை நல்லா மூடிட்டு அப்புறம் தராங்க பண்ணி காட்டுறேன். ஏக்கு தேவையில்ல. சின்ன தடவை வச்சுட்டு மூச்சு எடுக்கும்போது நான் இந்த இடத்துல அந்த மூச்சு ஃபுல்லா முடியணும். இந்த இடத்துல மூச்சு விட்டுக்கிட்டே அது, அதாவது பிரம்மம், இறைவன். அதுன்னா யாரோ இல்ல, அந்த நம்ம தத்துவ நூல்கள்ல அப்படிதான் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றா, நான் இறைவன் சொல்லுங்க, நான் பிரம்மம்னு சொல்லுங்க. புருவமத்தி, மூக்குருணியிலிருந்து புருவமத்தி வாயிலாக செல்கிறோம். நான் புருவமத்தியிலிருந்து மூக்கு நுனிக்கு திரும்புகிறோம். பிரம்மம். இந்த வேட்டை சொல்லி 3 தடவை பண்ணுங்க. 3 to 6 தடவை பண்ணுங்க. டக்குனு பாத்தீங்கன்னா கேரா இருக்கும். அதனால ஃபார்மிங் சொல்லுவாங்க. நல்லா தேய்ச்சிட்டு கையால் நெசக்கூடாது கண்ணை. இந்த உள்ளங்கை கப்பிங் பண்ணணும். இப்படி கப்பிங் பண்ணிடுறது. கப்பிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்தீங்கன்னா அந்த மயக்கம் தெரியாது. ஏன்னா நம்ம மூக்கு நுனியை பார்க்கும்போது கண் இப்படி பார்க்கறதுனால லேசக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. அதனாலதான் இது நான் டக்குன்னு கொடுத்துட்டேன். ஆனா இது கொடுக்கூடாதுதான். கொடுக்கக்கூடாது தப்பா சொல்ல வரல. இது கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் தள்ளாட்டமா வாங்க. தப்புன்னு இப்ப ஏந்துட்டா, தப்பு காணது வந்துட்டா, ஒரு 10-15 தடவை பண்ணிட்டு உட்காந்து யாரும் பேர் கூப்பிடுறாங்க, நான் எழுந்தா இந்த பயிற்சி பண்ணும்போது ஒரு பிரச்சனை. அது தனிப்பட்ட முறையில பண்ணும்போது பண்ணீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு.